எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஓரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போக பர்ஃபெக்டான மீன் குழம்பு செய்ய சில டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இடையிடையே டிப்ஸும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மண் சட்டியில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெயில் இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது ரொம்ப பொரியணுன்னு தேவையில்லை. அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், மணமாகவும் இருக்கும். அடுத்ததாக இதில் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பொரியட்டும். அப்புறமா இதில் ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மணமாக இருக்கும். நம்ம இதில் முழு பூண்டும் சேர்க்க போகிறோம். அது நமக்கு முழுசாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த குழம்பு சமைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் அதை நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இதில் தாளித்து சேர்க்க போகிறதுனால இப்போதைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாவே போதும். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி 7-8 பல் முழு பூண்டையும் 7-8 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால பூண்டும் வெங்காயமும் முழுசாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் இந்த மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காயை ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். சில மீன்கள்லாம் குக் பண்ணும்போது மீன் ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த மாதிரி மீன்களுக்கெல்லாம் முருங்கைக்காவோ இல்லைன்னா கத்திரிக்காவோ சேர்த்தோன்னா அந்த மீன் ஸ்மெல் தெரியாது. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஓரா மீனில் செய்கிற ஆணம் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் முருங்கைக்காயை சேர்க்கும்போது சென்டரில் இந்த மாதிரி 3/4 கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூளை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக இருக்குது, கரைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் மல்லித்தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா உரசி எடுத்துட்டு அப்புறம் ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மீன் துண்டுகளை இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீன் குழம்பு நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கணும்னா நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் மீனை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா மீன் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன மீனாக இருந்தால் நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்கலாம். பெரிய மீனாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மீனை சேர்த்ததுக்கப்புறம் அதை இடையிடையே திறந்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னா மசாலாவோட ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். அதை நல்லா கொதிக்க விட்டு மணம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் மீன் குழம்போட வாசனை நமக்கு நல்லா தெரியும். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இப்போது வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு மணம் வந்துருச்சு. இதை இறக்கி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் புளியோ மிளகாயோ எதுவும் சேர்க்கலை. இப்போலாம் நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கிறதுனால புளி மிளகாயெல்லாம் அவ்வளோ எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி குழம்பை சாப்பிடலாம். மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்புக்கே ஒரு தனி ருசி இருக்குது. நாங்கள் எப்போவுமே இந்த மீன் வாங்கினோன்னா புளி ஊற்றி ஆக்க மாட்டோம். இந்த மெத்தடில் தான் செய்வோம். ஸோ இந்த மெத்தடில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் சூடான சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ருசியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.